எனக்குங்க ஒரு பதிவு ஒன்று போட்டிருப்பேன் சண்டை போட்ட மாதிரி. வேறு ஒன்றும் இல்ல, நம்ம கம்பெனி பஸ்ஸு என்னென்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அது டைமுக்கு வந்து 10:20 டைம் போல் தூத்துக்குடிக்கு. நம்ம வண்டி வந்து அதுக்கு பின்னாடி டைமு ப 10:50 டைமு. நான் என் டைமுக்கு வந்துருச்சேன். 11 மணிக்கு ரீச் ஆகிட்டேன். 11:06க்கு நான் என்னோடய கஸ்டமர்லாம் பிக்கப் பண்ணிட்டேன். பட் ஆனால் அது எங்கள் கம்பெனி வண்டி தான் போல். டிக்கெட் போட்டிருந்துருக்காங்க. அவங்க வண்டி லேட்டாக என்ன காரணம்னு தெரில. பட் ஆனால் என்னையும் வந்து டோரை திறந்துட்டு ஒரு 4-5 பேர் பிடிச்சி அடிச்சிட்டாங்க பார்த்துவாங்க. பிடிச்சி இழுக்காங்க, கை பிடிச்சி இழுக்காங்க. அதில் கூட லைட்டில் ஃப்ராக்சர் ஏற்பட்டுட்டு பார்த்துவாங்க. என் டைமில் கரெக்டாக வந்துருங்க, நீங்கள் அப்புறம் என்னை மறைக்கிறீங்க. அந்த டைமுக்கு இல்லாட்டா மேனேஜர் நம்பர் தரேன், நீங்கள் பேசிக்கோங்க, எங்களை விடுங்க, என் வண்டியில் 49 பேர் பேசஞ்சர் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு யாருமே கேட்க மாட்டாங்க. வண்டி ஆஃப்னு அப்படின்னு சொல்லி தான் மிரட்டுறாங்க எல்லாருமே. ஒரு டிரைவருக்கு ஒரு சப்போர்ட் எதுவுமே யாருமே பண்ண மாட்டேங்காங்க. வந்து அடுத்த வண்டியில் வர பேசஞ்சர் கேட்டால் உங்களுக்காண்டி தான் பண்ணுறோம், உங்களுக்காண்டி தான் பண்ணுறோம் அப்படிங்க. ஒரு மனிதாபம் இருந்துச்சுன்னா வர வண்டியில் 49 பேசஞ்சர் நான் வச்சுட்டு வரேன், என் டைம் கரெக்டாக வந்துட்டேன். ஸோ என்ன வந்து விட்டுருக்கலாம். தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்ட்லேயே பிளாக் பண்ணிட்டாங்க. வண்டி என்ன தான் நிற்கு. நான் இங்கே தீவுடிக்கு வந்துட்டேன். சரி மேனேஜர் நீங்கள் பேசிக்கோங்க, ஃபைனலாக என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டேன். எங்களுக்கு வழி தெரியாமல் நாங்கள் இந்த வண்டியை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையாக முடிச்சிட்டாங்க. வீடியோ எடுத்தேன். அதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோவை செல்லை பிடுங்குறாங்க, அடிக்க வராங்க. எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க, நாங்கள் தான் வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டு இது என்னோடய சேஃப்டிக்கு நான் எடுக்கிறேன் ப்ரோ, நீங்கள் நீ அடிக்க வரீங்க இழுக்க வரீங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் செல்லை பிடுங்க பார்த்தாங்க. நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு வந்துட்டேன். இப்போ தூரம் வந்து இப்போ வீடியோ வந்து பேசிகிட்ருக்கேன். இது இன்றைக்கி நடந்த சம்பவம். இன்றைக்கி டேட் என்னென்னா சண்டே 29 ஜூன் 2025. ஓகே, நன்றி, வணக்கம். டிரைவருக்கு இது ஒரு பாடு. மரியாதைக்கு மேலே மரியாதையில் எங்கே போனாலும் அடி வாங்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது, டிரைவராக பிறந்து வளர்ந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு தான் இது, பார்த்துவாங்க. வண்டி எங்கன்னா அண்ணனுக்கு அந்த வண்டி, அதான் அந்த வண்டி. தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டில் தான் நிற்கிறேன் நான். இன்னும் பிரச்சனை முடியலை. சரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.